அண்ணே தண்ணியும் கொஞ்சம் பக்கத்துலாம் கிடக்கு தண்ணி என்ன நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் நிற்கிறது பாரதிபுரம் அறிவியல் நகர் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு கையும் காலும் இயலாத ஒரு தம்பியை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அதுக்கும் வந்து வயசான அம்மா, அவைகளுக்கும் வந்து கணவர் இல்லை, இறந்துட்டாருன்னு சொல்லினோம். அந்த நிலப்பாட்டை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி கொண்டு காணொலிக்குள்ளே வாங்க. இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் அவங்களுக்கு ஒரு உதவி செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்குள்ளே இந்த குடும்பத்துக்கு மிக வேகமான ஒரு உதவி கிடைக்கும்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு வாங்க நாங்கள் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இப்பமா நாங்கள் காசு கொண்டு வரல, நாங்கள் வேற இடத்துக்கு தான் வந்தோம். நாங்கள் வேற ஒரு வீட்டை போகிறதுக்கு தான் வந்தது. வந்த இடத்துல தான் இப்போ உங்களை சந்திச்சேன். நாங்கள் வேற சந்திச்சது நான் உங்களுக்கு தருவோம் கட்டாயம் கொண்டு வந்தா. இப்போ இல்லை, நாங்கள் வேறக்குள்ளே கொண்டு தருவோம். உங்களுக்கு செப்பஜனியா காய்ச்சல் வந்து காலங்க இழுத்து விட்டார். எனக்கு ஒரு உதவியும் இல்லைங்க. எனக்கு ஆறுந்தது தான் இப்போ இந்த உதவியால் செய்கிற கொள்கிற உதவியால் இதில் ஆறுந்தால நேரம் நாங்கள் சாப்பிட்றோம் கொள்கிறோம். ஒன்றுமே பலி வார கொள்கிறாரு. இருந்துட்டு எனக்கு 71 வயது. எனக்கு கஷ்டம் 71 வயது கஷ்டம் கிடையாது. பின்னா போனால் தான் என்ன செய்ய அப்புறம் காட்டுறோம். இல்லை நான் பட்டடி எனக்கு கட்டி வருத்தம் இருக்குது, சலனமும் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அப்படி இருந்தாலும் அப்படியே பார்க்குறது போத்தாலும் விடுமா அங்கே போல வச்சு தான் சாப்பிட்றேன். இருந்து யோசிச்சு கொண்டா பேடிவாரனை கொண்டுறாரு. எனக்கு ஒரு இல்லைங்க. அதுகள் வந்தால் தான் சாப்பிட கொள்கிறாரு. எனக்கு ஒன்றும் ஒரு இதுகளும் இல்லை, பிழைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. எனக்கு அதுகள் வந்தால் தான் சாப்பிட கொள்கிறாரு. வேற ஒரு உதவியானம் எதுவும் இல்லைங்க. வீட்டாக்கா வீடு பெரிய வீடு வந்தாலும் சரி வராது. வீட்டுக்கு சாமான் சக்கடம் இல்லை. கோழி கிடந்தது, கோழி கலாக போயிட்டுருக்கு. அதாவது குழாக்கினது இஞ்சி மூட்டை கலாக போயிட்டுது. தண்ணி எடுக்கிற மிக கஷ்டம். ஊரில் இருந்தாலும் இயலாத பிள்ளை கையில்லாத வந்தால் அவர் தண்ணி எடுத்து ஆடுறது. கோழியாக்கு இது வந்து இந்த தார உண்டு. அதுகள் சந்தானம் கொண்டாலும் நல்ல உதவி அதுகளெல்லாம் செய்ய இதுதான் இருக்கணும் கொள்ளணும். அதை வாரம் கொள்கிற ஒன்றும் இல்லைங்க. ஒரு வருமானம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இருந்துட்டு ஒரு உதவியும் இல்லை. சாப்பிட்றேன் கூடி இல்லாமல் தான் இருக்கிறோம் கொள்கிறோம். ஒன்றும் இல்லைங்க. அதனால் வேல்ற கிணத்துல ஏற்கனவே வேற என்ன சொல்றாரு, கல்சன் துன்பங்களும் இதாக இருக்கிற கொள்கிறேன். தண்ணி எழுதுகளுக்கு மோட்டரெல்லாம் இதுதான் களவு போயிட்டுங்க. குளிக்க கொள்ள குளத்துக்கு தான் அங்கே இங்கேயும் நடந்து போகிறது. காலை இழுத்து ரோட்டுக்குள்ளே போனால் கடவுளை காண்பிட்டா தான் சாப்பாடு போகுது. இன்றைக்கு கஷ்டம் பேசாமல் இருக்கிறோம். வாரான்னு சொன்ன அப்புறம் நாங்கள் பார்த்துருந்தாங்க. இனிமேல் நீங்கள் தான் எனக்கு வசதியாக உதவி செய்து புளியக்களை தந்ததே இல்லாத பிள்ளைக்கு எனக்கு இடம் பரவாயில்லை. இந்த பிள்ளைக்கு உதவி செய்து புளியக்களை வளர்க்க. இவருக்கு என்ன நடந்தது? என்ன வலி வந்தது அவருக்கு செம்பச்சா காய்ச்சல் வந்தது. 96ஆம் ஆண்டு காய்ச்சல் வந்து கையால் இழுத்த போது வலி அதோட ஒரு வலி வரும். கிளினிக் ஆஸ்பத்திரிங்க தான் கொடுத்தீங்கிறேன். நான் ஆஸ்பத்திரிங்க கிளினிக் எடுத்து குளி கொப்பியாக கிடக்குது. ஒரு 15 நாள் எனக்கு உதவி செய்யலை. எனக்கு வெள்ளம் நடந்தது. அம்மாக்கள் நீங்க கதைப்பீங்க, நீங்க செம்ம சும்மா இல்லைங்க. 70
அது போய் எல்லாம் ஒரு உதவியும் இல்லைங்க. இப்போ வீட்டில் தான் இருக்கிறாங்க. உழைப்புக்கு போக மேலாருங்க வேலைகளுக்கு அதுக்கு இதுக்கு போனால் போகிற இடத்துல விழுந்துக்காருங்க சொல்கிறாரு. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் நான் வீட்டில். சாப்பாட்டுக்கு என்ன சாப்பாடுக்கு ஒன்று ஒரு வருமானம் இல்லைங்க. ஆறும் தந்தால் தான் சாப்பிட்ற கொள்றாரு. அதில் வச்சு கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற கொள்றாரு. ஒரு உதவியும் இல்லைங்க. ரோட்டு செஞ்சால் தான் காசு அழுது சுதாரவங்க கொள்றவங்க. சில நேரம் இப்போ வீட்டை நான் அவன் தான் கிட கொள்றாரு. ஒரு உதவியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க வீட்டில். ஒரு வருமானம் கைவிட உதவி தான் இருக்கிறோம். என்ன காரணம் சொன்னால் கிடந்த சகவே வேறு பெஞ்செடுத்தா இப்போ பெஞ்சம் இல்லை. ரெண்டு கல்யாணம் கண்டாலும் பெஞ்சல் இல்லாமல் போயிட்டு அப்புறம் கூலி வேலை தான் சாப்பிட்டு இருக்கிறோம். அவர் எங்க செத்துட்டாரா? செத்துட்டு அவர் செத்து போய்டு 30 வருஷம் ஆச்சு. செத்து 30 வருஷம் ஆயிட்டு. ஏன்னா கஷ்டம்தான். எழுப்புள்ள அவரோட கல்யாணம் கிடையாது. அதை கஷ்டப்பட குடும்பங்கள் என்ன பார்க்கலாது. அதோட பண்ணி வச்சா ஒரு சோறு கிடைச்சாரு. சாப்பாட்டுக்கு வேற என்ன செய்யறது? எங்க கடவுளிய போய் காசு தான் சாப்பிடுறது. அப்படியா? சரியான கஷ்டம் தான். காலத்தில் ஆட்டம் சொல்லி கடவுண்டாக போடும். இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஆரோக்கியங்களை கும்பிட்டு தான் சொன்னால் அம்மா 2 பேர் வரியணும்மா சாப்பாடு உதவி செய்கிறது வரியணுமா பார்த்து செய்யணும் வந்தது. அதனால் வளரம் போய் அவ இருக்கிற இதில் என்ன நீங்கள் தான் கண்பிடிச்சு பார்க்கணும். எனக்கு சாப்பாடு போடுறது அரிசாமல் போடுறதாலும் பரவாயில்ல. கூலியை கிளி ஆட்டக்கிட்ட மாட்டக்கிட்ட தந்தா அதை வளர்த்து பிள்ளை நாளில்லாலும் சாப்பிட்டு இருக்கோம். கையாளம் செய்யலை. இந்த கையின் நிமித்தம் இல்லாதா? இல்லை இது நிமித்தம் இல்லாத குழம்பெல்லாம் கொண்டு விடுவாங்க. எலும்பு முத்திட்டு தான் செல்வி முத்தியலாம். அதே போல காலும் இல்லை. இந்த கால் இங்கே வந்து அங்கே மேலுக்கு போயிட்டா காலும் வச்சு நீட்டாக நடக்கலாது. இல்லை கூட நடந்தாட வலி வந்து கூட நடந்தால் வலி வரும். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அவங்களோட காணிக்கையா? ஒரு செய்யோட தொழிலுக்கு தண்ணி இல்லையா? தண்ணி எடுத்தது தண்ணி இல்லை. குழா கிடக்குது. குழா அடித்தபடி இருந்தால் அவருக்கு 50 குழப்பம் ஆட்டம் குழா அடிச்சு வந்தது. அதுக்கு மோட்டர்களாக போயிட்டு நாளையில் என்ன வேலை கொண்டு போனால் இவர் அங்கே வந்து எவ்வளோ வளர்த்துட்டாங்க. சின்ன போத்து சோடா போத்தில் 1 லிட்டர் சோடா போத்து கட்டி ரப்பர் ஓட்டை வச்சு ரப்பரால் கட்டி அதெல்லாம் தண்ணி எடுத்து வந்துடுறேன். இப்போ தண்ணி கரைச்சி கூட குத்தி எடுக்கிறேன் நூறுறது. இதெல்லாம் குடிக்கிறீங்களா? நல்ல நீனே தண்ணி அங்கே எடுக்கலாம். குடிக்கிறதுக்கு அங்கே எடுக்கிறீங்களா? பக்கத்தில் எடுக்காது. இதெல்லாம் தோட்டம் செய்யலாம். அதுக்குள்ள அது வசதியோட தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. கோழிகளே பரவாயில்ல. இது யாரு காட்டி தந்த கோழி? கோழி போடும். நீங்க கட்டினீங்களா? முந்தி வசதியா தான் என்ன செய்யும் வந்து களவு எடுத்து கூட அவளை கோழியை கொண்டு வருவாங்க. சரி 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 விழுந்துட வேண்டாம். முழி கிடக்கதான் மழை தான் தரும். இப்போ பாருங்க கிடந்த என்ன கட்டுக்குள்ளா கிடந்த இதான் கட்டி எடுக்கிறது. நானும் விளையாட தெரிஞ்சார். உங்களுக்கு அரசாங்கம் வேற உதவியில் எடுத்து சொல்லி விட்டுட்டேன். உண்மையாக சொல்லுவோம். நான் மற்றவரை போய் சொல்ல தெரியாது. உண்மையை தான் சொல்லுவேன். கடவுளை இருக்கிறான், கடவுளை நம்பி இருக்கிறான், கடவுளை நம்பி இருக்கிறேன். கடவுளை எனக்கு சொல்கிறார். இப்போ எனக்கு இவருக்கு தான் உதவி செய்யலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு நடப்பாங்க. இவருக்கு தான் ஆச்சத்த காலத்தை பிள்ளை பார்க்கறதுக்கு ஆக்களை சவரம் முடிப்பதை பார்க்கவில்லை. பின்னிட்ட வாழ்க்கையும் இல்லை. பார்க்கதான் ஐயா. அதுக்கு ஒரு கோழிகளை ஆட்டக்கிட்ட தான் தென்னை பாட ஒரு கையால் தென்னை சீயத்தோட முன்னே கிட்ட விட்டுக்குது சாப்பிடுங்கள். இவரால் எனக்கு வேறு எனக்கு ஒரு கவலை இல்லையா. இன்றைக்கு நான் செத்தால் போயிடும். இந்த பிள்ளைக்கு தான் உதவியில்லா தான் யோஜகம் எடுக்கிறேன். நானே எல்லாம் தெரிஞ்சால் வந்திருக்கிறேன். இதுதான் சாட்டு எனக்கு பரவாயில்லையா. இந்த பிள்ளை உதவி செய்யலாம் தானே. போனாதே இல்லாமல்
தேய்ச்சி அதே இல்லை ஒரு சகது அதே இல்லை அப்படி என்னடா அதை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு பார்ப்போம் எல்லாத்தையும் சமாளிச்சாரு. உங்களோட பகுதி ஜிஎஸோட கதைக்கு இல்லையா நீங்கள்? கதைச்சலாம் அப்போ நீங்கள் அரசாங்க வேலையா எனக்கு ஜிஎஸ் சொல்கிறாரா? ஓ அரசாங்க வேலை இவருக்கு கல்யாணம் முடிச்சா உதவியா கார் கட்ட முடியுமா உழைப்பு இல்லை பருப்பு இல்லை ஐயா வழிபாடு கல்யாணம் கட்டி விடுமா இல்லை அதெல்லாம் அவருக்கும் கவலை எல்லாரும் தான் போச்சுருச்சு அலைச்சி சீக்கிரம் போச்சு எனக்கு தரவிடாத ஐயா நான் அரசாங்க வேலை இருக்கேன் பிள்ளைகளுக்கும் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் தருவோம், எல்லாம் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் வருவோம், ஃபோன் பண்ணிட்டு வருவோம். பண்ணிட்டு வருவேன். நாங்கள் இப்போ வந்தது வேற ஒரு வீட்டுக்கு தான் வந்து நாங்கள் அங்கே போய் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல சார் பிள்ளைக்குள்ள காணுவேன் அதான் நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு வருவோம். எனக்கு உதவி இல்லை எனக்கு உதவி சேர்த்த வேலை திண்டாலும் சில பிரச்சனை இல்லை இவனுக்கு பின்னிட்ட காலம் சாப்பிட்டு எடுக்கிறது கூட முடியல எல்லாம் கிடக்கு. நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. உறவுகளே, எங்களோட காணொலியை பார்க்குற நீங்கள் இந்த குடும்பத்தின் நிலப்பாடு அறிஞ்சிருப்பீங்க. இவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு காய்ச்சல் வந்ததால் ஒரு கையும் இழுத்து காலையும் இழுத்துட்டு, அதே போல் அம்மாவுக்கு வந்து அம்மாவோட நிலப்பாடையும் நான் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, அம்மாவோட கணவர் வந்து 2 திருமணம் செய்ததால் அவருக்கு வந்து பென்ஷன் இருக்குன்னு சொல்கிறா. அதால் வந்து அவர் 2 திருமணம் செய்ததால் இந்த அம்மாவுக்கு வந்து பென்ஷன் இல்லை, அதுக்கான எந்த இதுவுமே கொடுக்கல. அப்போ ஆனால் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், அவருக்கு பென்ஷன் வருது. அவர் இறந்து 30 வருஷமா அவர் இறந்து 30 வருஷம்னு சொல்லினோம். ஆனால் எங்கே போய் கேட்டாலும் அவைகளுக்கு வந்து இந்த உதவியும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த தம்பி வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து கடவழியை தெரிஞ்சு காசை சேகரித்து அந்த தர்மம் பெறன்னு சொல்லுவாங்க, அதை பெற்று அந்த நிதியில் தான் தாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறார். இன்றைக்கி நாங்கள் அவரை வந்து ஒரு கடையில் வச்சு தான் சந்திச்சினாங்க. கடையில் அவர் வந்து ஒரு இடத்துல போய் இது கேட்டுக்கொண்டு நிற்கக்குள்ள தான் நாங்கள் சந்தித்து அவர்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்து ஃபோன் எடுக்க சொல்லி உடனே வேறு இடத்துல நாங்கள் ஒரு காணொலி பதிவு செய்ய போகிறாங்கள். அந்த காணொலியையும் பதிவு செய்து கொண்டு உடனடியாக இவரையும் வந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்குறடிக்க இவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமெண்டா, இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது அவங்களுக்கு ஒரு மாதம் அவங்களோட சாப்பாட்டுக்கு வேற்ற சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறண்டாலும் நீங்கள் செய்ய முன்வரலாம். அப்படி நீங்கள் முன்வரவீங்களாக இருந்தால் எங்களோட இந்த திரையில் போகிற எங்களோட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு உதவி செய்வோம்னு சொல்லி கேட்குறேன். அதோட எங்களோட காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிச்சயமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. மற்றவங்களுக்கும் இப்படியான காணொலிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களால கூட இந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.